ஏன் விருகம்பாக்கத்தை முதல்ல சொல்றோம்னா, சென்னையிலேயே நமக்கான தொகுதி இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறதா சொல்றாங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்தோட பொருளாளர் அங்க நிக்க போறதா ஒரு தகவல் அப்படிங்கிறதும் வருது. சின்ன தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி. சினிமா நட்சத்திர பட்டாளங்கள் ஒட்டுமொத்தமாக குடியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி. அதனால விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்துல நின்னா ரொம்ப சுலபமா வெற்றி அடையலாம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டதால விஜய் சென்னை விருகம்பாக்கத்துலதான் போட்டியிட போறார் அப்படிங்கிற செய்திகள் வருது. மறுபக்கம் திமுகவுல பிரபாகர் ராஜா இப்ப எம்எல்ஏவா இருக்காரு, விக்ரமராஜாவோட பையன். கடும் அதிருப்தி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்ட கெட்ட பேரு. திமுகல யாருன்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிரபாகர் ராஜாவே பேர் சேர்த்து வச்சிருக்காரு. அதிமுகவுல விருகை விஎன் ரவி பேர்ல ஏகப்பட்ட சொந்த கட்சிக்காரர்களே குற்றச்சாட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அடிப்படையில அதிமுகவும் சரி திமுகவும் சரி பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, சென்னையிலேயே இருக்கக்கூடிய தொகுதி, சின்ன தொகுதி, சினிமா நட்சத்திரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறதால விஜய் இங்குதான் போட்டியிடுவார் அப்படின்னு 90% நம்பகமான தகவல்கள் அப்படிங்கிறது வருது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது திருச்சி கிழக்கு அப்படின்னு வருது, அதுலயும் நம்பிக்கை இல்லை. அப்படி இல்லைன்னா கடலோர மாவட்டங்கள்ல எங்கேயாவது விஜய் போட்டியிடுவார், தூத்துக்குடி, கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் ஒரு கிறிஸ்துவ வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற பேசல சொல்றாங்க. நமக்கு இந்த மதம், சாதி, அரசியல் அதெல்லாம் பெருசா உடன்பாடு இல்லை. அரசியல்வாதிகள் அதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் போட்டியிடுவாங்க அப்படின்னாலும் கூட விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பார்ப்போம், அடுத்தடுத்த முக்கிய நகர்வுகள் சில நடந்துகிட்டு இருக்கு. அது சார்ந்த தரவுகள் அப்படிங்கிறது வரட்டும்.